தம்பியை நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து இவனை விட்டுட்டு போனதுக்கே இவன் அழுதுட்டான். என் பையன் வந்து அழுந்தமா தேடிட்டேலம்மா, ரொம்ப ரொம்ப அழுதுட்டான், தேடிட்டான். அதனால சரி சொல்லி நைட்டு முழுக்க வந்து மகி விட்டு போகணும், வயசா பார்க்க போகணும், ராமப்பா பார்க்க போகணும், ஒரே அழுக. என்னடா போவோம்டா, இப்படி பண்ணாத, போவோம். அதனால தம்பி இன்னைக்கு திடீர்னு நமக்கு ஒரு வேலை வந்ததுனால தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புன. காலையில நான் தான் போய் விட்டேன். இப்ப ஒரு 11:30 போய் கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஐயா ஜாலியா வராது, ஏமா லீவ் விட்டுட்டாங்க எனக்கு அப்படின்ட்டு அவன் வரான். ஆமா, கூட்டிட்டு இப்ப தம்பியை கூப்பிட்டு அப்படியே நாங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்க போறோம்? துபாய் தான் போறோம். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட இப்படி சொல்லலாம் லட்சுமா, எப்படி தெரியுமா? என்ன நம்ம இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், பால் காட்சிக்கு வந்து ஷாப்பிங், அதுவும் என்ன ஷாப்பிங், கோல்டு ஷாப்பிங் வேணா போறோம். எஸ், கோயம்புத்தூர்ல தான் இந்த லைட் வெயிட் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு. சோ அதனால நாங்க இப்பயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எல்லாமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பிட்டோம். என்ன தெரியுமா? டபக்கடக்கு பண்ணு, டம்பா பண்றா. சொல்லும்போது பண்ண மாட்டேன். அப்படியே அமைதியாயிட்டா பாருங்க. தசா போலாமா? மணி இன்னும் வரேன்னா இன்னும் ஆளை காணாம பாரு. சரி, நம்ம கூட ஒரு புது ஜீவன் ஒருத்தன் வராரு. நம்ம ஜீவன் யாருன்னா மணி, கேமராமேன், ப்ரொடியூசர், என்டர்டைன்மெண்ட். எனக்கு போர் அடிச்சா அவனை திட்டுறது. கேமராமேன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வரல. அந்த கேமராமேன் வந்து சுரண்டை மணி. சுரண்டையில மணின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுரண்ட மணி. வரட்டும் அவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா என்னையே வெயிட் பண்ண வச்சுட்டேன். அரை மணி நேரம். காலைல 10 மணிக்கு 10:30 போன் பண்ணி சொன்னேன். மணி 11 ஆச்சு. ஆமா, ஆல்ரெடி முதல்ல கால் பண்ணிட்டேன். எந்திரா தூக்க, நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு எந்திரான்னு சொல்லி எழுப்பி விட்டாச்சு. வரேன் இன்னும் வரேன் சுரண்டையில இருந்து. மணி வரட்டுமா? தெரிச்சா வரட்டும். மணிதான் தெரியுமா உனக்குதான்? வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதை போட்டு பார்க்கலான்னு. எப்படி இருக்கு மேடம்? இங்கே இருக்காங்க. என்னங்க மேடம்? சில்வரா? ஓகே. ஓகே. நல்லா இருக்கனால தான் எனக்கு இதை எடுத்துருக்காங்க. இது செட்டே கண்டிப்பா. இப்ப தங்கம்லாம் வாங்க முடியாது, வெள்ளி தான் வாங்க முடியும். வெள்ளியும் வாங்க முடியாது. இது நீங்க போட்டிங்களா? வாங்கிருங்க. போட்டா வாங்கிரணுமா? சும்மா கொடுத்தா என்ன? ஆனா நல்லா இருக்குடா. என்ன சில்வர்னா சில்வர் மாதிரி தெரியல. எங்க கவுண்டர் மாதிரி டைமண்ட் கோட் ஏதவே இல்ல. முழுங்கவே மாட்டி வந்துரு. பட்டு தெரியுது மாதிரி. தெரியாது. நெக்லஸ் என்ன? நெக்லஸ் மேட்ச் அவசியம் போச்சுன்னு புஸ்கல் இதுவா? அதான் புஸ்கல் சொன்னா ஓ எனாமல் இருக்குது. ஓகே, இதில் ஒயிட் ஸ்டோன் இருக்குது, எடுப்ப தெரியாது வீடியோக்கு.
சேம் டைம்ல கொடுத்து விடு. அவங்க கொண்டு தாலி செஞ்சு బటన్ బెల్ట్ మీరే వేసుకోవాలా ఇదియా மைக் அதில் இருக்காது எடுக்காது. மைக் அந்த மைக் మొత్తం ఇది 29,000 என்ன 4 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோ பேசணும்டா. அது இன்ட்ரோ வந்து இந்த 3rd இயர் 3வது வருஷம் ஆனிவர்சரி சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சொல்லணும். இந்த ஆஃபர் வந்து ஜனவரி 30லேருந்து பிப்ரவரி 22 வரைக்கும். ஓகே போதும்டா. 50,000 ரூபாய்க்கு ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா 15,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஃப்ரீ. 5,000 ரூபாய்க்கு ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா 7,500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஃப்ரீ. மேல தேர்ட் ஓகே இல்ல மேல கீழே சார் இது செகண்ட் ஒன் இல்ல மேல கீழே இது இருக்கு சார் இது இருக்கு அதே அப்போ இது கீழே கட்டு வேணாம் இன்னொன்று நான் செலக்ட் பண்ணல இந்த பேபி அப்படியா அதே கீழே ஓகே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 22 வரைக்கும் மட்டும்தான். கோயாஸ்ல லைஃப் டைம் கஸ்டமர் சர்வீஸ் உண்டு. பைபேக் வசதி இது தெரியும். பைபேக் வசதி லைஃப் டைம் கஸ்டமர் சர்வீஸ். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கோயாஸ் உங்களோட பணங்களை நினைவாக்குங்க. 3வது வருஷ ஆனிவர்சரிக்கு அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடணும் ஸ்டார்டிங்கில். அது ஒன்று ஸ்ப்ரெடர் போடுங்க. கண்ணாடி கொடுக்குங்க. ரொம்ப கிராண்டா இருக்கு. நீதான் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது. ஃபைனலி கோயம்புத்தூரில் தான் இருக்கும். இன்னும் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போகலை. என்னடா வீட்டில் இருக்குன்னு நினைக்காதீங்க, கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா உடம்பு சரியில்லை கொஞ்சம், ஆகையால் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே அந்த கடையில் உள்ள ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாம் தங்கம் கிடையாது, வெள்ளி. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். எல்லாமே சில்வரு, எல்லாமே போட்டு பார்த்தாங்க. நிறையா வீடியோ எடுத்திருந்தோம். பட் ப்ரொமோஷன் அவங்க எல்லாம் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் அவங்களுக்கு எதுவும் இடையூறாக இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா எங்களுக்கு காலையில் தான் சொன்னாங்க 12 மணிக்கு. தென்காசிலேருந்து 12 மணி தான் கிளம்பணும். அவசர அவசரமாக வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டோம். வந்து எத்தனை மணிக்கு வந்தோம் வரல கரெக்டாக கோயம்புத்தூருக்கு? கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி இருக்கும். அங்கே போகிறதுக்கு 7:30க்கு போயிட்டோம் அங்கே. ஸோ 8:30க்குள்ள நாங்கள் ஷூட்டை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு மேடம் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் பேசிட்டாங்க. ஈஸியாக இருந்துச்சு. அவங்களே சொன்னாங்க சீக்கிரமாக நீங்கள் தான் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்தாங்க. ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சிட்டீங்க, சூப்பராக முடிச்சிட்டிங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. நாங்கள் டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க அன்னைக்கே நேற்று மட்டுமே அஸ்வின் சாரு, ராஜா ரூபி நிறைய பேர் வந்திருந்துருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உள்ளே போனால் அவங்க வெளில போயிருக்காங்க போல இருக்கு. இப்போதான் போகிறாங்க அவங்க. நீங்கள் வரீங்க. ஆமாம், ½ hour முன்னாடி இல்லை மீட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் போய் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு 8:30க்கு ரிட்டர்ன் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நல்லபடியாக கோயம்புத்தூர். ஆனால் சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர். வேறு லெவலாக இருக்குது. இங்கே கூலிங்காக இருக்குது, செம கூலிங்காக இருக்குது. வீடே கூலிங்காக இருக்குது. வீடு கூலிங்காக இருக்குது. இது நல்ல இடம்.
நல்ல பிளேஸு சூப்பராக இருக்குது. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பர்ச்சேசிங் பண்ணிங்களான்னு கேட்டிங்களா, அது மட்டும் இல்லை. ஏன்னா போற வெளில ஒரு லைட் கடை இருக்கு, அது மட்டும் வீட்டுக்கு பாப்போங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். இப்போதைக்கு இந்த நகை இதெல்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க சப்போஸ் கொரியர் போடுற மாதிரி சர்வீஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் கூட வாங்கி. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. என்ன வாய்ப்பு இல்லைன்னா நகை எடுக்கிற வாய்ப்புலாம் இல்லை. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஸோ நகை எடுத்துருக்காங்கன்னு நினச்சி கண்டிப்பாக வந்திருப்பீங்க. சாரி, நகை இப்போதைக்கு எடுக்கணும்னா வீடு நகை ஷாப்பிங் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பால் காய்ச்சி முடிச்சு வயசோட காது குத்துக்கு தான். அதுவுமே எப்படியாவது இந்த நம்ம அன்னைக்கு ஒரு நாள் போனோம் சென்னை, அந்த மாதிரி தான் எடுக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். சென்னையெல்லாம் போக மாட்டாங்க. சரி ஓகே, கோயம்புத்தூர் நம்ம தானே கூப்பிட்டு வரோம். நம்ம தான் கூட அப்பா எல்லாம் வரணும்னா அந்த மாதிரி இடத்துக்கு வாய்ப்பு கம்மி இங்கே வர்றது. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப விற்கிற நகையோட விலைவாசி இப்ப நம்ம பார்வைக்கு எல்லாத்துக்கும் அவர் சொன்னா புரியும் வீட்டுல. அது அந்த டயத்துல பார்த்தோம். எனக்கு வந்து அந்த மாதிரி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நிறைய ரெகுலர் யூஸ் போட போறது கிடையாது, எப்பயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான். வயசுக்கு எடுக்கிறது மஞ்சு போட்டுக்கலாம், நம்மள அப்பப்போ கடன் வாங்கியும் போட்டுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. அதனாலதான் ஆமாம், நல்லபடியாக எங்களுடைய டே நேற்று ஃபுல்லாக முடிஞ்சு இன்னைக்கு கோயம்புத்தூரில் மறுநாள் ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து சூளைநல்லூரா சூலூரா அதுக்குள்ள ஒரு ஏரியா இது, அங்கே தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நாங்கள் ட்ராவலில் இருப்போம். ஐ மீன் தென்காசி போய்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது. ஏன்னா சாயங்காலம் தான் இந்த வீடியோ வரும். ஆமாம், அதனால தென்காசி கூட போயிருப்போம். இது என்னடா அப்டேட் பண்ண ரெயின்போ டேயா அப்டேட் எது பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவசரமாக கிளம்பி வந்தது. ஸோ அதனால் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. தம்பியை கூப்பிட்டு வந்துட்டோம். போன தடவை அண்ணன் கடவுளுக்கு விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப அழுதுட்டான் தம்பி. நாங்களே ஃபீல் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு பைக் வாங்கி கொடுத்து சமாளித்து தான் அவனை வந்து கொஞ்சம் பைக்கு, அப்புறம் வந்து அத்தை மாமா வந்து அந்த இது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கார் ஒன்று வந்து மகிக்கு வாங்கின கார் ஒன்று இருந்துச்சு. அது வந்து அந்த தம்பிக்குன்னு சொல்லி தான் வச்சிருந்தான். அது கார்ல இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்தோடனே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் சரி இனிமேல் ஏங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தம்பி விட்டு போகாதம்மா, அது நமக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குமா. அதனால தான் சரி கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தோம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இல்லாட்டி ஸ்கூலுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு பர்மிஷன் அந்த சாப்பாடு பீரியட் அப்போ கரெக்டாக போயிட்டு 11 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடுல அப்படி இல்லை, 1/2 hour கழிச்சு அவனுக்கு லஞ்சு. அப்படியா? ஸோ அந்த டயத்தில் போயிட்டு தான் நான் போய் கரெக்டாக கூப்பிட்டு வந்தேன். ஸோ வேற வழி இல்லை, அவனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வர முடியும். ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம், ஆனுவல் டே அந்த வீடியோ வரும், மிஸ் பண்ணாம ஆமாம் கண்டிப்பாக பாருங்க எல்லாமே. ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுற வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஆனுவல் டே அவன் அட்டெண்ட் பண்ண போறோம். ஒளிஞ்சிட்டு பார்க்க போறோம். அவன் மூஞ்சிலே நாங்க முழிக்காம ஒளிஞ்சிருக்கணும். ஏன்னா எங்களை பார்த்தானா அழுதுட்டு ஓடி வந்துரும், ஆட மாட்டான். ஆமா, அது ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ நல்லபடியா சூப்பரா இருந்துச்சு. ஆனால் டிராஃபிக் தான் ரொம்ப பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் தென்காசி கிளம்ப போறோம். நீங்க வீடியோ பார்க்கும்போது தென்காசி போய்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய கப்பல்ஸ் லெக்சர். பாய்.